ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து விமென்ஸ் டேன்றதுனால பேனல் டிஸ்கஷன் எடுக்க சொன்னாங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னையோட லெசன் வந்து நம்ம வந்து 10th லெசனில் இருக்கிறோம். ஸோ இன்னையோட லெசன் வந்து இங்கிலீஷில் டைட்டில் வந்து லெசன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். தீபிகா தமிழ். தமிழில் கடந்த கால படிப்பினை. கடந்த கால படிப்பினைகள். ஸோ நம்ம கடந்த காலத்துலேருந்து நம்ம வந்து என்ன லெசன்ஸை நம்ம படிக்க போகிறோன்றது தான் வந்து இன்னியோட லெசன். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாஸ்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி நம்மளோட பிப்ளிக்கல் லைஃப்பில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து பாஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்ட் வந்து இட் ஷோஸ் யார் நம்ம கடவுள், ஹூ இஸ் ஆர் காட், நம்மளுக்கு வாட் இஸ் காட் டு அஸ், நம்ம வந்து கடவுள்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கூட நம்மளோட பாஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இந்த லெசன் நம்ம படிக்கும்போது வந்து ஒரு கான்செப்ட் நம்ம வந்து மைண்டில் வந்து கிளியராக என்ன வச்சுக்கணுன்னா, அது யாரோட பாஸ்ட்டு, யாரோட பாஸ்ட்ன்னு நம்ம வந்து கிளியராக வச்சுக்கணும். அது யாரோட பாஸ்ட்னா இட் இஸ் அவர் பாஸ்ட், நம்மளோட ஹிஸ்ட்ரி. நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ற அந்த ஒரு மெயின் தாட்டை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வாரத்தோட லெசனை நம்ம படிக்கணும். ஸோ நம்ம இந்த வார லெசனில் வந்து we are going to read about Psalm 78, Psalms 105, 106, Psalm 80 and Psalm 135. ஸோ இந்த எல்லா சாம்ஸும் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரி, பைபிளில் இருக்கிற ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஒரு லெசனும் ஒருத்தரும் எடுப்பாங்க, we will discuss. நம்மளுக்கு வந்து இருக்கிற அதில் வந்து நம்ம என்ன லெசன்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஃபார்வர்ட் போகணுன்னு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த லெசனில் வந்து இட் சேஸ் லைக் கடவுள் வந்து நம்மளோட லைக் ஃபார் ஆப்ரஹாம், மோசஸ், அவங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன செஞ்சாங்களோ அதை வந்து நம்ம எதுக்கு படிக்கணும்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். God's past wonderful deeds on behalf of God's people and that strengthen their trust in the Lord who is able and faithful to deliver them from their present hardships. ஸோ நம்ம வந்து கடவுளோட அந்த பாஸ்ட்டை வந்து நம்ம படித்தா நம்ம உலகத்தில் வந்து ஏதாவது கஷ்ட காலத்தில் நம்ம போனோன்னா நம்மளுக்கு வந்து கைடு வந்து பின்னாடி கைடு வந்து நம்ம வந்து we have to go to the history. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் வந்து எவ்ரிபடி ஹேஸ் கான் த்ரூ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம லெசன்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகலாம், அந்த லெசன் நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி நம்ம வந்து கடவுள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டு கடவுள் அன்றைக்கி அப்படி செஞ்சார், கண்டிப்பாக எனக்கும் இன்றைக்கி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம we can go forward. ஸோ நம்ம இனிமேல் லெசன்ஸ்குள்ளே போவோம். ஸோ இப்போ சண்டே லெசன். இந்த ஹலோ செக். ஸோ ஆன்ட்டி சொன்ன மாதிரி இந்த வார பாடத்தில் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. 78, 105, 80 அந்த மாதிரி சொல்ல அதிகாரங்களை நம்மளை கோத்ரூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா எல்லாமே மேக்ஸிமம் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி தான் சொல்லுது. நமக்கு ஹிஸ்ட்ரி தேவையா, நமக்கு ஹிஸ்ட்ரி தேவைதானா, அதை மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நமக்கு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படிலாம் கடவுள் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுடைய நமக்கு முன்னோர்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாராவது எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் வந்து மோசே கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, உன்னை எகிப்துலேருந்து உன்னை பத்திரமா நான் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் 10 வாதைகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 10 வாதைகளுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த கடலில் வந்து கடந்தாங்க, பெரிய கடலில் கடந்தாங்க. ஸோ அதெல்லாம் கடந்த போதிலும் கூட எந்த ஒரு சேதமும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து நடக்கவே இல்லை. ஸோ சுகபத்திரமாக அவங்கள வந்து கடவுள் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தேவன் வந்து மக்கள்கிட்ட நீ வந்து உன்னோட மக்கள்கிட்ட நீ சொல்லு, அவங்க பிள்ளைகளுக்கும் இனி வர சந்ததிகளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணு, நானே கர்த்தர்ன்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அந்த விஷயத்த வந்து கடவுள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட சந்ததிக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்போ தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா அவங்க தப்பான வழிகளில் போக மாட்டாங்க. நீ அதை வந்து உன் பிள்ளைங்கிட்ட காதில் கேட்கும்படியாக நீ சொல்லு, வாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த கடலை வந்து கடந்தக்கப்புறம் மிரியம் வந்து அவங்க எல்லாரையும் சேர்த்து ப்ரைஸ் பண்ணி கடவுளை வந்து பாடுவாங்க. ஸோ சாதாரண விஷயம் நடந்திருந்தால் நம்ம அவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்கிற மாட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க இறந்துருவாங்க, போச்சு, மறுபடியும் நம்மளை வந்து எகிப்தில் வந்து அடிமைகளாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் அந்த இடத்துல கடலில் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெர் வாஸ் நோபடி டு என்ன சொல்கிறது, அவங்கள அடிமைத்தனத்தை மறுபடியுமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து கடவுளுடைய மகிமையை அவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ அதன் நிமித்தமாக அவங்க ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கிறோம், இந்த வரலாறுலாம் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எவ்வளோ மகிமையான கர்த்தரை நம்ம வந்து துதிக்க போகிறோம், நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ப்ரைஸ் பண்ண போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலே போதும். அது வந்து என்ன சொல்கிறது, சொல்லி முடியாத காரியமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இப்போ நம்ம யோசிக்கிறோமா, நம்ம நிறைய கஷ்டங்கள் நம்ம வரும், நிறைய பாடுகளை அனுபவிப்போம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு யார் என்னை மீட்பா, யார் நம்மளை வந்து சுகபத்திரமாக பார்த்துக்கொள்வா அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல கேள்விக்குறியே வராது. ஏன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. யார் நம்மளை பார்த்துக்கிட்டா, யார் இந்த இஸ்ரவேல் எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கும்போது யார் பார்த்துக்கிட்டா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நமக்கு அதெல்லாம் நம்ம வாசித்தாலோ அந்த விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலோ போதும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள்லாம் சாதாரணமாக தெரியும். இதுதான் நான் இனி வர பாடவசனங்களையும் நம்ம பார்ப்போம். சண்டே லெசனில் வந்து சாம் 78 வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஒரு 3 மெயினாக வந்து ஒரு 3 லெசன்ஸ், 3 ஹைலைட்டட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதில் அவங்க வந்து எக்ஸோடஸ் ஜேர்னி, அவங்க வந்து அந்த எக்ஸோடஸ் ஜேர்னி வந்து சாம் 78 9லேருந்து 54 வரைக்கும் அவங்க வந்து எப்படி வந்து கேனனில் வந்து செட்டில் ஆகுனாங்க, அந்த டைம் ஆஃப் டேவிட், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதில் வந்து என்னெல்லாம் லெசன்ஸ் அதை லேர்ன் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அது ஹலோ செக் 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 ஹலோ ஹலோ செக். ஆமாம், அதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், 78 அதிகாரம் எடுத்து வாசிச்சிங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அவரை துதிங்க அப்படின்னு சொல்லாமல் டைரெக்டாக வந்து உங்களை கடவுள் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த மக்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எகிப்தில் வந்து
அவர் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கும்போது 10 வாதைகள் நிமித்தமாக அவங்கள மீட்டு கொண்டு வந்தாங்க. பெரிய கடலில் வந்து பிரித்தாங்க. அது வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க, கிராஸ் பண்ணி வந்தாங்க. இவ்வளவும் கண்கூட பார்த்தும் கூட கடவுளை வந்து முறுமுறுக்கிறத வந்து விடவே இல்லை. அந்த விஷயம் பார்த்துட்டு யோசிக்கும் போது என்னடா அது கடவுள் கைவிட்டார்னு பேசுகிறாங்க. ஒன்று தண்ணி இல்லாதப்போ கசப்பான தண்ணி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முறுமுறுத்தாங்க. அப்புறம் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு முறுமுறுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது முறுமுறுத்தாங்களே தவிர இவ்வளோ அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன் இந்த இடத்துல எனக்கு உதவி செய்வாங்கன்ற விஷயம் வந்து மறந்துட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆனால் கடவுள் விட்டாங்களான்னு பார்த்தாங்கன்னா இல்லை. அந்த இடத்துலையும் ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. அவங்க சாப்பாடு கிடைக்காதப்போ அவங்க வந்து காடை அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் மன்னாவின் கொடுத்தாங்க, பரலோகத்தில் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மாறாவின் கசப்பான தண்ணியை மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனால் இந்த விஷயத்துலலாம் முறுமுறுக்காமல் ஏசப்பாட்ட கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்வோன்ற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த விஷயத்தையே மறந்துட்டு அவங்க வந்து காடை வந்து இது பண்ணாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட நல்லா இருந்திருப்போம், இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிச்சதாக நம்ம இந்த வசனங்களை பார்க்குறோம். ஸோ அதையுமே இங்கே அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் முறுமுறுக்காமல் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலையே, நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்களே, நீங்கள் இது பண்ணீங்களே அதை பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 78 அதிகாரம் முழுவதுமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. தீபிகா, இந்த Psalm 78ல் வந்து நம்ம எப்படி வந்து கடவுள் வந்து நம்மள்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாரா, நம்ம வந்து கடவுள்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தோமா? கடவுள் தான் நம்மக்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க. அது உண்மையிலே அது அற்புதமாக இருந்துச்சு அதை வாசிக்கும்போது. என்னடா இது இவ்வளோ நம்ம கர்த்தருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்குறோம், அவர் செஞ்ச அதிசயங்களை வந்து நம்ம மறந்துட்டு இம்மீடியட்டாக அது வந்து ரொம்ப கோர்ஸ் ஆஃப் பீரியட் கூட கிடையாது, ஒரு என்ன சொல்கிறோம் குறுகிய காலகட்டத்துக்குள்ளாக கடவுளை மறந்து அவரை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆனால் அவர் தான் ஏற்றுக்கிட்டார் நம்மளை முழுமையாக, கம்ப்ளீட்டாக அவர் தான் ஏற்றுக்கிட்டார். ஆனால் இந்த லெசனில் வந்து லாஸ்ட்டில் ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு லெசன் நம்ம படித்தோமோ, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக? நம்ம வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதில் வந்து இந்த லெசனில் வந்து லாஸ்ட் பேரால வந்து aren't we also forgetful of God's past wonders and neglectful of his covenant requirements? இப்போ கடவுள் வந்து நம்மள்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக செய்கிறோமா? நம்மளுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாதுன்ட்டு இல்லை, ஆல் ஆஃப் அஸ் நோ, நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம இப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. பட் நம்மலாம் அது வந்து செய்கிறோமா இல்லையா? நம்ம கூட அவ்வளோ ஈஸியாக கடவுள் நம்மளுக்கு நேற்று செஞ்ச ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம இன்றைக்கி மறந்துடுவோம். நம்மளுக்கு வந்து நான் சில டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம அந்த மூமெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ப்ரேயர் ஆஃபர் பண்ணியிருப்போம், கடவுளை ப்ளீஸ் எனக்கு இதுலேருந்து வெளியே வந்துடணும்னு. பட் அது வந்து நடந்திருக்கும். அது நடந்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் வந்திருக்காது, இது நம்ம ஒரு ப்ரேயர். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தான் அப்புறமா தோணும், நம்ம இதுக்கு ப்ரேயர் பண்ணோமே, கடவுள் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணாரேன்னு. நான் நிறைய தடவை கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்குற ஒரு சில்லி ப்ரேயருக்கும் கடவுள் ஆன்சர் பண்ணுவார். அப்போ எனக்கு எப்பவும் தோன்ற ஒரே ஒரு இது வந்து கடவுள் வந்து எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கார், நீ என்கிட்ட கேளு, ஐ வில் கிவ் இட் டு யூ. பட் நம்ம வந்து சில டைம் தோணும், கடவுளை எதுக்கு நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, நான் வந்து எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறேன், கடவுள் நீங்கள் சொல்கிறத வந்து வி டோன்ட் லிசன். பட் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு சின்ன சில்லியானதை உங்கள்கிட்ட கேட்டாலும் யூ ஆர் ரெடி டு டூ இட். அது நம்ம கேட்கலன்னா நடக்காது. பட் நம்ம கேட்டோன்னா அது எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு அதுக்குள்ளே போகிறோன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் வந்து கடவுள் நம்மளுக்கு அதை நடத்தி கொடுத்துட்றாரு. ஸோ அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்றது வந்து நம்ம லைஃப்பில் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கடவுள் வந்து God is faithful, we have to be faithful. So I want to ask Danlin one question. அது மட்டும் இல்லை, கானான் இஸ்ரவேல் மக்கள் வந்து எல்லாம் கானானில் ரீச் பண்ணக்கப்புறம் நிறைய போர்கள் வந்துடும். போகிற வழியில் கூட நிறைய போர் வந்து நடந்திருக்கும். ஆனால் அந்த போர் நிறைய இடத்துல இவங்க ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதையும் மறந்துடுவாங்க.
அதையும் மறந்துட்டு திருப்பி அவங்க கடவுள்கிட்ட எந்த விஷயமும் கேட்டு கிளாரிஃபை பண்ணாமல் அவங்க போன இடத்துல வந்து தோற்றுருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கடவுள் தப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. காட் ஹேஸ் அ பிளான். அந்த பிளானை புரிஞ்சுக்காம, இல்லை அது அந்த பிளான் இருக்குன்னு கூட கேட்காம அவங்க போகும்போது தோல்வியை தான் சந்திச்சாங்க. ஸோ இதே தான் நம்மளுக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையுமே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களும் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே நம்ம போனால் அந்த இடத்துல சமாதானமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்ம வர டைமில் கண்டிப்பாக அந்த இடத்துல சமாதானமாக தான் இருக்கும். ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக நாங்கள் போகிறோம் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட கேட்டு போனால் அதை சால்வ் பண்ணுறதுக்குண்டான ஞானத்தை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளை சுய புத்தியின் மேலே சார்ந்து நம்ம என்னால் முடியும், ஐ கேன் சால்வ் இட் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது, ஞானமும் இருக்காது. நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது தேர் ஆர் சம்திங்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நம்ம வந்து கடவுளுக்கு வந்து வெயிட் பண்ணுறதில்ல. நான் இன்றைக்கி சொன்னேன்னா இப்போ சொன்னேன்னா இட் ஹேஸ் டு பி டன் இமீடியட்லி. நான் எங்கேயோ ஒரு இது கேட்கும்போது வந்து ஒரு சர்மனில் வந்து ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. ஸோ ஒரு லேடி வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அவங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு ப்ரெஷியஸான இதை வந்து அவங்க தொலைச்சிருவாங்க. ஸோ தொலைச்சிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் இப்படி உங்கள் ஹோட்டலுக்கு வந்தேன், நான் இதை வந்து எங்கேயோ உங்கள் ஹோட்டலில் தான் ஷுவராக மிஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு பார்த்து கொடுங்க அதுன்னு. ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்லுவார், நீங்கள் வந்து லைனில் இருங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு வரேன்னு. ஸோ அந்த லேடி வந்து லைனில், இவர் மேனேஜர் வந்து அதை பார்க்க போயிடுவார். ஸோ இவங்க லேடி வந்து லைனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவர் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது. பேஷன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து காலை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மேனேஜர் வந்து அந்த பொருளை வந்து தேடி கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சிட்டு வருவார், திருப்பி ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க வந்து அவங்க லைனில் இல்லை. ஸோ அந்த லேடிக்கு வந்து அவ்வளோ கூட பேஷன்ஸ் இருக்கல. நம்ம ஒன்று சொல்லியிருக்கோமே, அவங்க தேடி கொண்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க, அந்த பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கல. ஸோ அந்த டைம் வந்து அந்த மேனேஜர் யாருக்கு கொடுப்பார் அந்த பொருளை? அவங்க லைனில் இருக்கிறவங்க அவங்க இல்லை. இந்த மேனேஜருக்கு அந்த லேடி யாரும் ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கடவுள்கிட்ட. கடவுள் வந்து இஸ் வெயிட்டிங் ஃபார் டு ரிப்ளை. கடவுள் வந்து நீங்கள் எப்போ கேட்குவீங்க, உனக்கு இந்த பிரச்சனை வருது, ப்ளீஸ் என்னைய பார்த்து நீ கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். பட் நம்ம தான் மறந்துடுவோம். நம்ம பிஸியாக இருக்கோம் வேலை செய்கிறதுல. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆஃபீஸில் வந்து வேலை அவ்வளோ கஷ்டமாக, ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு இது என்னன்னு மண்டை உடச்சிட்டு இருப்பேன், ஆன்சர் வராது. பட் அப்போ சடனாக மைண்டுக்கு அந்த ஞாபகம் வரும், ப்ரே பண்ணு. ஒரு 2 seconds இஃப் ஐ ஆஃபர் தட் ப்ரேயர், எனக்கு அந்த ப்ராப்ளம் ஒரு 2 minutes முடிஞ்சிடும். பட் அந்த 2 minutes முடிகிற வேலையை வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தா, God would have been faithful to answer me. I was not faithful. It was not there in my mind. So I want to ask Danlin this question. So அப்போ வந்து நிறைய ஹிஸ்ட்ரி வந்து தீபிகா சொன்னா, அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து நம்மளுக்கு என்ன லெசன்ஸ், பர்சனலாக நமக்கு என்ன லெசன்? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன படிக்கலான்னா, தட் வி ஷுட் நாட் ஃபொகெட் our past. ஒரு கோட் இருக்குது, இட் சேஸ், ஐ மீன் மோஸ்ட் பீப்புள் சே இட் அ லாட், தட் the people who forget their past are condemned to repeat it. So when we don't remember what has happened in the past, நம்ம அதை பார்த்து we won't learn from it. ஸோ அதை வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அண்ட் Ellen G. White has told in Last Day Events, page 72, we have nothing to fear for the future except as we shall forget the way the Lord has led us and his teachings in our past history. ஸோ இங்கேயும் சேம் அதான் சொல்லியிருக்குது, நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரை பார்த்து we don't have to be scared, but the only thing is that we should not forget the past, because pastலேருந்து தான் we can learn a lot from it. And in Psalms chapter 105 verse 5, it says, remember his marvelous works which he has done, his wonders and the judgments of his mouth. So when we remember what God has done in the past, நம்மளுக்கு வந்து when we face something like that, ஏதாவது ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம we can think, okay, அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி நம்ம யோசிச்சு அதை பார்த்துட்டு வந்து we can learn from it. And இங்கே வந்து Psalms chapter 78 verses 6 to 12 வந்து கொடுத்துருக்கு. Why the past is important, because இதுலேருந்து we can set our hope in God and not forget the works of God but keep his commandments. And verse 8 கொடுத்துருக்கு, and might not be as their fathers, a stubborn and rebellious generation, a generation that set not their heart aright,
and whose spirit was not steadfast. So ida vandu we should see this, and we can see that we can learn from it. And one more thing which we can learn from this is how merciful our God is. Our God not only answers our prayers, like நம்ம எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்குறத மட்டும் இல்லாமல் he has a plan for us. So if we see the story of Abraham, if we see the story of Jacob, Abrahamக்கு வந்து God said that from you will get a son, and அந்த ஜெனரேஷன்லேருந்து தான் God will come into. But Abraham வந்து அதை பிலீவ் பண்ணல. Sarah, she didn't believe that, and we know what happened. And finally abdi pannalu vandu God still had a plan for him, and however old they were, they still had a child. And so we can see that how much ever far we go away from God, God is still merciful to us, and he brings us back so that we can fulfill his plan in our lives. I want to ask Prema Kumari to give a summary. Psalm 78. ಸೊ ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ನಾವು ಹೇಗೆ ಜಾಸ್ತಿ ಅನ್ನೋದು ಇಟ್ಕೊಳ್ತೀವೋ, ದೇವರು ನಮಗೆ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯೋ ಮಾರ್ಗ ದೇವರಲ್ಲಿ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗೇ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ಪಾಸ್ಟ್ ನಾವೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೀವಿ, ಅಬ್ರಹಾಮು ಮತ್ತು ಮೋಶೆ, ಯಾಕೋಬು, ಇಸಾಕ್ ಅವರು ಹೇಗೆ ನಡೆದಿದ್ದಾರೋ, ಸೊ ಆ ಥರ ನಮಗೆ ದೇವರು ಹೆಲ್ಪ್ ಅನ್ನೋದು ಮಾಡ್ತಾರೆ. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் லெசனுக்கு போவோம். மண்டே லெசன் வந்து ரிமெம்பரிங் ஹிஸ்ட்ரி அண்ட் த ப்ரேஸ் ஆஃப் காட். ஸோ இப்போ வந்து உமா வில் டேக் இட் அப். Monday lesson, remembering history and the praise of God. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಏನಂದರೆ ನಾವು ನೆನಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಮತ್ತು ಇತಿಹಾಸನ ನೆನಪಿಸ್ಕೊಂಡು ದೇವ್ರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕಂತ ದೇವ್ರು ಮೀನ್ಸ್ ಈ ಪಾಠ ಹೇಳ್ತಿದೆ. ಸೊ ಅದೇನೆ ನಾವು ಮೇಯ್ನ್ ಏನಂದರೆ ನಾವು ನೆನಪಿಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ರೆಡಿ ಇಲ್ಲ, ಮತ್ತು ಇತಿಹಾಸನ ನೆನಪಿಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ರೆಡಿ ಇಲ್ಲ, ಮತ್ತು ಅದನ್ನು ದೇವ್ರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡೋಕ್ಕೂ ರೆಡಿ ಇಲ್ಲ. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೂ ನಾವು ಗೊಣಗುಟ್ತಾ ದೇವರು ಅದು ಮಾಡಲಿಲ್ಲ ಇದು ಮಾಡಲಿಲ್ಲ, ಮತ್ತು ನಮ್ಮ ಸಫರಿಂಗು ನಮ್ಮ ಪೇಯ್ನು ಅದನ್ನು ನಾವು ನೆನಪಿಸ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಹೊರ್ತು ದೇವ್ರು ಎಷ್ಟೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹಿಂದೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ನೆನಪಿಸ್ಕೊಂಡು ನಾವು ಸ್ತುತಿಸ್ತಾ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗೋಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲ ನಾವು. ಸೊ ಈ ಪಾಠ ಮೋಸ್ಟ್ಲಿ ನನಗೆ ಬಂದಿದೆ, ಇದು ನನಗೆ ಅನಿಸುತ್ತೆ ಮೋಸ್ಟ್ಲಿ. ಯಾಕಂದರೆ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲನೂ ಮರ್ತು ಹೋಗ್ತೀನಿ. ಮತ್ತು ರೀಸೆಂಟಾಗಿ ಒಂದು ಕ್ವೆಶ್ಚನ್ ಕೂಡ ಅರೈಸ್ ಆಗಿತ್ತು ನನಗೆ, ದೇವ್ರಿಗೆ ಏನಕ್ಕೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು, ಏನಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದೆರಡು ದಿನ ದೇವ್ರಿಗೆ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೆ ಏನಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಆಮೇಲೆ ಯಾರೋ ಸ್ಟೇಟಸಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು, ದೇವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ಇಲ್ಲಿವರೆಗೂ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನನ್ನನ್ನು ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಎಲ್ಲನೂ ನನ್ನನ್ನು ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಯಾರೋ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಆವಾಗ ನಾನು ಅಂದ್ಕೊಂಡೆ, ಅಯ್ಯೋ ಹೌದಲ್ವಾ, ಇಷ್ಟು ವರ್ಷ ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಸೇಫಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿರೋದೇ ದೇವರು, ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು, ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲಾಂದರೆ ನಾನು ಏನಾಗಿರ್ತಾ ಇದ್ನೋ ಅಂತ ಅದು ಒಂದು ಅನ್ನಿಸ್ತು ನನಗೆ. ಸೊ ಆ ಥರ ನಾವೆಲ್ಲ ಮರ್ತು ಹೋಗೋರಾಗಿದ್ದೀವಿ. ಇದು ಹೇಗೆ ಈಜಿಪ್ಷಿಯನ್ಸಿಂದ ದೇವರು ಈಜಿಪ್ಟಿಂದ
ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು ಆಚೆ ದೇವರು. ಆದ್ರೂ ಇಸ್ರೇಲೈಟ್ಸ್ ಅವರು ಗೊಣಗುಡ್ತಾನೆ ಇದ್ದರು, ನಮ್ಗೆ ಅದು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ಇದು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂತಾ ಇದ್ವಿ, ಇಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ಅವರು ಗೊಣಗುಡ್ತಾನೆ ಇದ್ದರು. ಮನ್ನಾ ಸಿಕ್ಕಿದ್ರೂ ಅವ್ರಿಗೆ ಅದರಲ್ಲೂ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಇರಲಿಲ್ಲ. ಸೊ ಆ ಥರ ದೇವರು ಮೀನ್ಸ್ ಆ ಥರ ಜನ ಆ ಥರ ಇದ್ದರು. ಆ್ಯಂಡ್ ಮತ್ತು ಇದರಿಂದ ಒಂದು ಕಲಿಬೋದೇನೆಂದರೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೇನು ಅಷ್ಟೇ ನಾವು ಇತಿಹಾಸನ ನೆನಪಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಕತೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ದೇವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕಂತೆ. ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಆ್ಯಕ್ಚುಲಿ. ಸೊ ಅದು ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಅಂತ ಈ ಪಾಠ ಹೇಳ್ತಿದೆ ನಮಗೆ. ಮತ್ತು ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ದೇವ್ರ ಜನರ ಜೊತೆಗೆ. ಮತ್ತು ಸೊ ಅದನ್ನು ಯಾವತ್ತೂ ನಾವು ಮರಿಬಾರ್ದು. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ದೇವರು ಕೂಡ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಬ್ರಹಾಮ್, ಈಸಾಕ್, ಜಾಕೋಬ್ ಇವರು ಎಲ್ಲರ ಮೂಲಕ ದೇವರು ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಜೋಸೆಫ್, ಮೋಸಸ್ ಮತ್ತು ಆರೋನ್ ಇವರೆಲ್ಲರನ್ನೂ ಅಷ್ಟೇ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ನಾವು ನೆನಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತು Psalms gives hope to God's people, all the generations. ಎಲ್ಲ ಜನ್ರೇಷನ್ಸ್ಗೂ ಮತ್ತು ಪಾಸ್ಟ್ ಗ್ಯಾರಂಟಿ, ಪಾಸ್ಟಿಂದ ಒಂದು ಇತಿಹಾಸದಿಂದ ನಮಗೊಂದು ಗ್ಯಾರಂಟಿ ಇದೆ. ಯಾವತ್ತೂ ದೇವರು ಚೇಂಜ್ ಆಗೋದಿಲ್ಲ, ಶಾಶ್ವತವಾಗಿ ಅವರು ಒಂದೇ ಥರ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ನಾವು ನಿಯತ್ತಾಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ನಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ಈ ಪಾಠ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಮತ್ತು ಪರ್ಸಿವಿರೆನ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಲಾಯಲ್ಟಿ ಟು ಗಾಡ್ ವೇರ್ ರಿಚ್ಲಿ ರಿವಾರ್ಡೆಡ್. ಹೇಗೆ ನಾವು ಸಹಿಸ್ಕೊಂಡು ಎಷ್ಟು ನಿಯತ್ತಾಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಇದ್ದರೆ ನಮಗೆ ರಿವಾರ್ಡ್ ಕೊಡೋಕ್ಕೆ ದೇವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮಗೆ. ಬಟ್ ನಾವು ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲ ಅಂತ ಈ ಪಾಠ ಹೇಳ್ತಿದೆ. ಸೊ and history provides both validation for our faith and countless reasons for praising God. ಎಷ್ಟೊಂದು ಇತಿಹಾಸ ನಮಗೆ ಹೇಳ್ತಿದೆ ಸ್ತುತಿಸೋದಕ್ಕೆ, ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಬೈಬಲಲ್ಲಿ ಇದ್ದೇ ಇದೆ. ಅದನ್ನು ನೋಡಿ ನಾವು ಕಲಿಯೋದು ತುಂಬ ಇದೆ. ಮತ್ತು ಅದರಿಂದ ಎಷ್ಟೊಂದು ಓವರ್ಕಮ್ ಮಾಡ್ಬೋದು, ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳಿಂದ ಆಚೆ ಬರ್ಬೋದು. ದೇವರು ರೆಡಿಯಾಗಿದ್ದಾರೆ ನಮ್ಮನ್ನು ಆಚೆ ಕರ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ. ಮತ್ತು ಎಲ್ಲದರಿಂದ ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಿ ಆ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನು ನಾವು ನೆನಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಸೊ and one more thing is, then what else, ಆ್ಯಂಡ್ ಅವ್ರದ್ದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಪೂರ್ತಿ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇದೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ. ಮತ್ತು ಅವರ ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮ ಕೈಂಡ್ನೆಸ್, ಅವರ ಕೈಂಡ್ನೆಸ್ನ ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಯಾವಾಗಲೂ ಕೈಂಡ್ನೆಸ್ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ್ಯಂಡ್ ಆಲ್ವೇಸ್ ಹಿ ಈಸ್ ಫೇತ್ಫುಲ್. ಯಾವತ್ತೂ ಫೇತ್ಫುಲ್ ಆಗಿದ್ದಾರೆ ದೇವರು. ಬಟ್ ನಾವು ಆ ಫೇತ್ಫುಲ್ ಆಗಿಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ಕೂಡ ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಷ್ಟೇ. ಅದನ್ನೇ ನಾವು ಸ್ತುತಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. One question now. I want to ask this to Deepika. So, Uma told us about how you can praise God. How you can really praise God. சாங்ஸ். ஸோ இந்த விஷயம் இதில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சொன்ன அதிகாரங்கள்லேருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது சாம்ஸ் 105, 106, 80, 135 பார்த்தோம்னா அதில் வந்து ஏன் துதிக்கணும், ஏன் கடவுளை துதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். சாம்ஸ் சங்கீதம் 105 அதிகாரம் 3 வசனம்.
ஆமாம், பிரஸ்தப்படுத்துங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 106ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 and 2 verse. இரண்டாம் வசனம் செகண்ட் 106 1 and 2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் எஸ், யார் துதிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து யார் துதிப்பா, அவரோட செய்கைகளை யார் வந்து விவரித்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொல்லுவா? யார் அனுபவிச்சாங்களோ, யார் அதை கோத்ரூ பண்ணாங்களோ அவங்க தான் கடவுளுடைய நாமத்தை துதிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தீஸ் லெசன்ஸ். பாருங்களேன், நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அனுபவிக்கிறோம், கடவுள் நமக்கு செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அப்போ அவருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும்ல. அப்போ அவர் தேங்க்யூ எப்படி சொல்லணுன்னா, ஒரு சாங்ஸ் மூலியமாக சொன்னோம்னா அது இன்னும் நல்லா இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூலியமாக, பாடல் மூலியமாக நம்மளை துதிக்கலாம். இப்போ நம்ம ப்ரேஸ், நம்ம பாட்டு வந்து சாங் சர்வீஸ் நடத்துவாங்க, சாங்ஸ் பாடுறோம், எல்லோரும் சந்தோஷமாக பாடுவோம். நம்ம வந்து அதை வந்து எப்போ நம்ம வந்து ரியலாக மீனிங்ஃபுல்லாக நம்ம வைக்க முடியும்? when can your praise become really meaningful? இப்போ வந்து நம்ம பாடலாம், இப்போ வந்து வேர்ட்ஸ் புரியாமல் பாடுறது வந்து ரொம்ப ஈஸி. வேர்ட்ஸ் புரியாமல் நம்ம பாடுறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸை புரிஞ்சிட்டு பாடணுன்னா சில பாட்டெல்லாம் பாட முடியாது. எல்லாரும் யோசித்து பாருங்கள், ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். அந்த பாட்டை நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக பாடி பாருங்கள், முடியாது பாடுறதுக்கு. நான்லாம் நிறைய தடவை அந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா பாடும்போது ஓகே பாடிட்டே அந்த சடனாக அந்த ஃபீலிங், அந்த தாட், ஓகே ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், அது ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள். ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், இயேசுவுக்கே ஒப்பிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம ஒப்பிச்சிரோமா அவர்கிட்ட? ஆல் டு ஜீசஸ், அந்த வேர்டு ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் நம்மளால் முடியுமா பாடுறதுக்கு அந்த வேர்டு, அந்த சாங்கை? இஃப் யூ ஆர் நாட் ரியலி மீனிங்ஃபுல். ஸோ வந்து நம்ம வந்து அது பாடும்போது வந்து கடவுளுக்கு வந்து எப்போ வந்து அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்னா when you really do it. நம்ம வந்து எப்போ வந்து கடவுளுக்கு ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் பண்ணிவிட்டு அந்த பாட்டை பாடுங்க, நீங்கள் டியூன் இருக்குதோ இல்லையோ, God will be the happiest person. am I correct தீபிகா? கண்டிப்பாக ஒவ்வொரு பாடலும் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த விஷயங்களை நம்ம பாடும்போது அதை அக்செப்ட் பண்ணுவோம். அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். கடவுள் அதை உண்மையாக ப்ளஸ் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. நம்ம வந்து ஏன்னா எல்லா சாங்ஸுக்கு வந்து தெர் இஸ் அ பேக்ரவுண்ட். இப்போ ஒருத்தர் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க, இப்போ பர்வீனெல்லாம் ஒரு தடவை சாங் சர்வீஸ் எடுக்கும்போது ஒரு பாட்டுக்கு அந்த பேக்ரவுண்டு, அந்த மீனிங் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த சாங் சர்வீஸ் எடுக்கும்போது இட் கிவ்ஸ் யூ அ குட் ஃபீல். ஒரு மீனிங் இருக்குது அந்த வர்ஷிப்க்கு அந்த டைமில். ஸோ இந்த ஜஸ்ட் அபவுட் சாங்ஸ் வந்து இட் சேஸ் இங்கே, ஐம் ஜஸ்ட் ரீடிங் வாட் இஸ் தேர் இன் த டீச்சர்ஸ் திஸ் ஒன். மெனி சர்ச்சஸ் ஆர் பிளெஸ்ட் வித் myriad of instruments. We also may have at our disposal the latest technology for our worship service. But what good do all these things do us if we lack the accompanying spirit of praise? நம்மள்ட்ட வந்து இருக்கிற லேட்டஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம், இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம், பட் நம்ம அந்த பாடும்போது, ஒரு மியூசிக் போடும்போதோ, இங்கே ஃப்ரண்ட்டில் நின்று சாங் சர்வீஸ் எடுக்கும்போதோ நம்மளுக்கு வந்து அந்த சாங்குக்குள்ளே நம்ம இல்லைன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? நம்ம அந்த பாட்டு பாடி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம வந்து அந்த பாட்டை வந்து இப்போ வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்கெல்லாம் வந்து மோசஸோட சிஸ்டர் மிரியம் எல்லாம் பாட்டு பாடிட்டு போவாங்க. அவங்க வந்து எதுக்கு பாடினாங்க? அவங்க வந்து அந்த ஃபீலோட பாடினாங்க. கடவுள் வந்து எங்களுக்கு இவ்வளோ செஞ்சார், அந்த ஃபீலோட பாடினாங்க. நம்ம சர்ச்சில் உட்காந்து பாடும்போது நம்ம அந்த ஃபீலிங் வருதா நம்மளுக்கு? கடவுள் நம்மளுக்கு இப்படி செஞ்சுருக்காரு, இதனால ஐ வாண்ட் டு ப்ரேஸ் காட், அப்படி பாடி பார்ப்போம். ஹவு வில் ஆர் ப்ரேஸ் பி? நம்மளுக்கு வந்து அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்கும். So I want to ask Prema Kumari. We learned about so much history. How can you make yourself feel that you are linked to this history? How can you make yourself feel that you are a part of all this history? Abraham's story, all that
how do you feel you are linked to that history? ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲು ನಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ಇರೋದು ಹೇಳ್ಬೋದಾ? ಸೊ ಅಬ್ರಹಾಮ್ನೇ ಹೇಗೆ ದೇವರು ಆ ವಿಗ್ರಹಾರಾಧನೆಯಿಂದ ನಡೆಸಿದಾರೋ ಆ ಪ್ರಾಂತದಿಂದ, ನಮ್ಮ ಫಾದರ್ನೇ ಅಬ್ರಹಾಮ್ ಥರನೇ ದೇವರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ನಡೆಸಿದಾರಂತ ನಾನು ಆ್ಯಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಂಬಿತೀನಿ. ಸೊ ಅವ್ರನ್ನೇ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಎಷ್ಟು ಸತ್ಯವಂತ ದೇವರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬಂದು ಸೃಷ್ಟಿಕರ್ತರು, ಮತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ಸ್ವಂತ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರಿಲ್ವಾ? ಸೊ ಇದೆಲ್ಲ ನಾವು ಮಿಸ್ ಆಗ್ತಾ ಇರ್ಬೋದು. ಐ ಮೀನ್ ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಆರಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ. ಸೊ ಅಬ್ರಹಾಮ್ನ ಹೇಗೆ ಆರಿಸ್ಕೊಂಡ್ರು, ದೇವರು ಅದೇ ಥರ ನಮ್ಮನ್ನೇ ಆರಿಸ್ಕೊಂಡು ನಡೆಸಿದಾರಂತ ನಾನು ஃபீல் ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இப்போ ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வரணும். ஆப்ரஹாம் இஸ் மை ஃபாதர், டேவிட் இஸ் மை கிங், கிரைஸ்ட் பிலாங்ஸ் டு மீ, கிரைஸ்ட் வந்து இதில் தான் நானும் வரேன், மை ஃபோர் ஃபாதர் இஸ் ஆப்ரஹாம் என்ற ஒரு ஃபீல் நமக்கு வரணும். இப்போ நமக்கு வந்து எங்கள் அப்பா அப்படி செஞ்சாங்க, எங்கள் அப்பா இப்படி செஞ்சாங்க, அதனால நான் இப்படி செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கா? இப்போ ஐ வாண்ட் டு ஆஸ்க் சாம்சன் ஒன் கொஸ்டின். Samson வந்து I want Samson to tell what does he feel, not about this history of what is given in the Bible. இப்போ நம்மளோட history அப்பா தாத்தா அதை பார்த்து how do we get inspired? Yeah, so talking about history, actually I got one opportunity. என்னன்னா very recently சடனாக ஏதோ சில புக்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. அப்படின்னா நம்ம அட்வென்டிஸ்ட் ஹிஸ்ட்ரி இன் இந்தியாவில் இருக்கிற அட்வென்டிஸ்ட் ஹிஸ்ட்ரிக்கு போக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் உள்ளே எடுத்து வைக்கும்போது பர்சனலி நம்ம ஃபேமிலி, எங்கள் தாத்தா அவங்க கடவுளை எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க, ஹவு அமேசிங்லி he changed a lot of environments in the world to bring இப்போ என்னையெல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு God made a change. ஸோ அதை வந்துட்டு I did a proper analysis. இப்போ எப்படி என்னுடைய ஃபேமிலி, மை தாத்தாஸ் எப்படி உள்ளே வந்தாங்கன்னுட்டு அது பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி அமேசிங். அண்ட் இன்னைக்கு இந்த லெசனை பார்க்கும்போது தட் வி ஹாவ் டு ரிமெம்பர் த ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஐ ஃபெல் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் வி ஹாவ் டு கோ சி அவர் ஹிஸ்ட்ரி. ஒன்று நம்ம ஹவு we became an Adventist, how our community became an Adventist, how Adventism came back. In the history எல்லாம் எடுக்கும்போது I'm sure that it is going to make us to stand strong. எனக்கு அந்த history I think not appropriate to talk here, but அதை பார்க்கும்போது I think I felt நம்ம families அப்படின்னா our families has to be கடவுளை விட்டு பெயர்க்கூடாதுன்னுட்டு. ஸோ இந்த வேர்ஸ் Psalms 105:45 was very appropriate, that they might observe his statutes and keep his laws. அப்போ அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஐ ஸ்ட்ராங்லி ஃபெல்ட் இந்த பாத்தை விட்டு போகக்கூடாது. காட் சேஞ்ச் ஸோ மெனி ஈவெண்ட்ஸ் தட் மை ஃபேமிலி கேன் பி ஹியர். ஒரு ஸ்மால் ஈவெண்ட்னு மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம பர்சனல் ஃபேமிலி, ஆல்ஃப்ரெட் ஃபேமிலி, கிரைஸ்டுக்குள்ளே வர்றதுக்கு வேர்ல்ட் ரிலீஜன் ஈவெண்ட்ஸ், விவேகானந்தா போயிட்டு பேசினாங்க இல்லையா சிக்காகோவில், அங்கே போய் பேசினாங்க இல்லையா, அந்த ஈவெண்ட் இஸ் ரிலேட்டட் டு மை ஃபேமிலி ஈவெண்ட். ஸோ அமேசிங் இல்லையா இப்போ ஹவு காட் இஸ் பீன் சேஞ்சிங். அதே மாதிரி ஐ திங்க் ஒருத்தரும் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே நம்ம எப்படி வந்தோன்னுட்டு நம்ம பார்த்தோன்னா there will be a lot of history behind it, because God is working behind. It is not ordinary that we became an Adventist. Thank you. Psalms 145:13 says, the Lord is trustworthy in all he promises and faithful in all he does. The Lord is trustworthy in all he promises and faithful in all he does. ஸோ நம்ம எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கோம்னு பார்த்துக்குவோம். ஸோ நம்ம வந்து வி லேர்ன்ட் அபவுட் நிறைய ஹிஸ்ட்ரி கேட்டோம், ஹிஸ்ட்ரியாக படித்தோம். சாம்சன் ஆல்சோ ஹீ ஸ்போக் அபவுட் ஹிஸ்ட்ரி. இப்போது எங்கள் தாத்தா ஒரு நாள் ஹிஸ்ட்ரியாக இருந்தாங்க, நான் ஒரு நாள் ஹிஸ்ட்ரியாக இருக்க போகிறேன், நீங்கள் ஒரு நாள் ஹிஸ்ட்ரியாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு
உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு, உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிறீங்க? டுடே ஐ வில் லுக் அட் மை ஃபாதர். Tomorrow my son should look at me. So what history are we creating? நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து அது கான்ஷியஸோட லீவ் பண்ணணும். வி ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நான் சாம்சன் தாத்தா பாட்டி பேசினான், அப்பா பாட்டி பேச சொல்லுங்கள் பேசுவான். நாளைக்கு லிவி ஹேஸ் டு டாக் அபவுட் சாம்சன். எங்கள் அப்பா காலையில் எழும்பினோடனே பைபிள் படிக்காமல் கீழே வர மாட்டாங்க. எங்கள் அப்பா காலையில் எழும்பினோடனே ப்ரேயர் பண்ணாமல் கீழே வர மாட்டாங்க. எங்கள் அப்பா எது செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் செய்வாங்க. எங்கள் அப்பா சாபத் இப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு லிவி பேசணும். லிவி ஹேஸ் டு ஃபாலோ இட், பட் when his children come they have to follow Levi. இப்போ ஒரு சாம்சன் சாபத் கரெக்டாக வைக்கல, ஹீ கோஸ் ஃபார் ஒர்க், அவன் வீட்டில் ஒழுங்கா இல்லை, போய் பேசுகிறான், எல்லாம் செஞ்சிட்டு இருந்துட்டு லிவி யாரை ஃபாலோ பண்ணுவான்? லிவிக்கு சாம்சன் என்ன ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறான்? அப்போது ஆப்ரஹாம்ஸ் ஹிஸ்ட்ரி இஸ் a lesson to us. Moses story is a lesson to us. Everybody's story is a history to us. What history are you creating for your children? Are you showing them examples where they can look at you and walk? இல்லைனா should somebody tell, please don't follow what your mummy is doing? யாராவது அப்படி சொல்லணுமா? உங்கள் அம்மாவோட ஹிஸ்ட்ரி நீ ஃபாலோ பண்ணாத, உங்கள் அம்மா செஞ்ச மாதிரி நீ செய்யாத அப்படின்னு யாராவது ஹிஸ்ட்ரி பேசணுமா? நோ. பைபிள் இஸ் ஃபில்டு வித் ஹிஸ்ட்ரி வேர் வி ஹேவ் டு லேர்ன் லெசன்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியும் ஒரு லெசனாக இருக்கணும் வேறவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம யாருக்கா இருக்கட்டும். நம்ம ஹிஸ்ட்ரி ஒரு ப்ராப்பர் லெசன், கடவுளை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஒரு லெசனாக இருக்கணும். ஸோ லெட் அஸ் ஆல்சோ கிரியேட் ஹிஸ்ட்ரி விச் இஸ் something which we'll have to follow. Anybody wants to tell anything? Okay, we'll move on to the next lesson, Tuesday. Remembering history and repentance. ಸೊ ಇಲ್ಲಿ ಈ ಲೆಸ್ನಲ್ಲಿ ಎಸ್ಪೆಷಲಿ ಸಾಮ್ಸಲ್ಲಿ ದಾವೀದ ಮೂಲಕದಿಂದ ದೇವರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಾಂಗ್ಸು ರೂಪದಲ್ಲಿ. ಏನು ಅಂದರೆ ಹಿಸ್ಟ್ರಿನೇ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ, ಹಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಏನೇನು ನಡೆದಿದೆ ಅನ್ನೋದು ನೀವು ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. ಹಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು ಸೋ ಮೆನಿ ಕೈಂಡ್ಸ್ ಆಫ್ ಹಿಸ್ಟ್ರೀಸ್ ಅಂತ, ಆರ್ಕಿಯಾಲಜಿಸ್ಟು ಆ ಥರ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಬಟ್ ಬೈಬಲಲ್ಲಿ ಇರೋ ಹಿಸ್ಟ್ರಿ ನಮಗೆ ಏನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅಂದರೆ ನಮ್ಮನ್ನ ಪಾಸ್ಟಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದೆ. ಒಂದು ವರ್ಸು ಓದ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತೀನಿ. ಸಾಮ್ಸ್ 106 13th ವರ್ಸ್ ಓದಿ ಯಾರಾದರೂ. ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ದೇವರು ಮಾಡಿರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಇವರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ತಕ್ಷಣ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ವರ್ಸ್ ಆಲ್ರೆಡಿ ದೀಪಿಕಾ ಓದಿದೆ. ಸೊ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ವರ್ಸಲ್ಲಿ ನಮಗೇನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ, ನಾವು ಈ ಥರ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಆ ದೇವರು ಮಾಡಿರೋ ಆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಏನೇನಿದೆಯೋ, ಮತ್ತು ದೇವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಆಗಿದ್ದಾರಿಲ್ವಾ, ಸೊ ಅದು ಮತ್ತು ಅಬ್ರಹಾಮ್ನೇ, ಮೋಶೆನೇ, ಇಸ್ರಾಯಲೈಟ್ಸ್ನೇ ಹೇಗೆ ದೇವರು ನಡೆಸಿದಾರೋ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಡೋರು ಯಾರು ಇರ್ತಾರೆ? ನಾವು ಆವಾಗ ನಡೆದಿರೋದು ಆವಾಗ ಮರ್ತ್ಬಿಟ್ರೆ ಸೊ ಈ ದೇವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಕೊಡೋವ್ರಿಗೆ ಯಾರು ಇರ್ತಾರೆ? ಯಾರು ಇರಲ್ಲ. ಸೊ ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈ ಲೆಸನಲ್ಲಿ ಒಂದು ವಾರ್ನಿಂಗ್ ಅನ್ನೋದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂದರೆ ನಾವು ದೇವರು ಮಾಡಿರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ನಾವು ಮರೆಯಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತು ದೇವರು ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ವಾ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿದಿನ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. ಇವಾಗ ನಾನು ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳಿದ್ದೀನಿಲ್ವ ನಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ನಡೆದಿರೋದಂತ. ಸೊ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಅದೇ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. ನಮ್ಮ ಅಪ್ಪನೇ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಇವಾಗ ನಮ್ಮ ಸಿಚುವೇಶನ್ ಹೇಗಿರುತ್ತೆ? ಸೊ ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ನಾವು ಮುಳುಗೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ?
ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೇನು ಒಂದೊಂದು ಸತಿ ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೇನು ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂತ, ನೀವು ಇದು ಮಾಡೋದು ತಪ್ಪು, ಅದು ಮಾಡೋದು ತಪ್ಪು ಅಂತ ಎಚ್ಚರಿಕೆ ಅನ್ನೋದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ವಾ. ಸೊ ಆ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ತಕ್ಷಣ ಹೊರಗಡೆ ಬಂದು ದೇವ್ರಿಗೆ ನಾವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಕ್ಷಮಾಪಣೆ ಅನ್ನೋದು ಕೇಳ್ಕೋಬೇಕು ಅಂತ ಈ ಲೆಸನಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಅದೇ ಥರ ಮತ್ತು ಈ ಲಾಸ್ಟು 43, 44, 45, 46 ವರ್ಸಸ್ಸಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಡಿಮೆನೇ ಆಗಲ್ಲ, ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿವಂತರು ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಎಷ್ಟು ತಪ್ಪು ಮಾಡಿ ನಾವು ದೇವರಿಗೆ ದೂರ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೇನು ದೇವರು ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನೇ ಹತ್ರ ಸೇರಿಸ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಕರುಣೆ ಅನ್ನೋದು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಪ್ರೀತಿ ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತು ದೇವರು ಒಳ್ಳೆಯ ದೇವರು ಅಂತ, ಮತ್ತು ಅವರು ಮನಸ್ಸು ಒಳ್ಳೆಯದಂತ, ಮತ್ತು ಅವರು ಪದ್ಧತಿಗಳು, ಅವ್ರ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಅಂತ ಈ ಪಾಠದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಸೊ ಇಲ್ಲಿ ಪಾಠದಲ್ಲಿನೇ ಒಂದು ಸೆಂಟೆನ್ಸ್ కొట్టిದ್ದಾರೆ, ನಾನು తెలుగులోనే ఓతిని. ఆయా దేశ ప్రజల నుండి మారు మనసు పొందిన వారిని దేవుడు మరొకసారి ప్రోగు చేసి వేస్తాడనే నిరీక్షణను ఈ కీర్తన కలుగజేయుచున్నది. దేవుడు తన ప్రజల్లో మారు మనసు పొందిన వారిని నేడు కూడా ರಕ್ಷಿಸ್ತಾడు. ನೋಡಿ, ನಾವು ಹೇಳ್ಬೋದು ಆವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ಸ್ನೇ ತಾನೇ ದೇವರು ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ, ಈಜಿಪ್ಟಿಂದ ಆಚೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವರು ಬೇರೆ ನಾವು ಬೇರೆ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರ್ದು. ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ಸಿಂದಾನೇ ನಾವು ಈ ಜನ್ರೇಷನ್ ಅನ್ನೋದು ಬಂದಿದೆ. ಆವಾಗ ದೇವರು ಹೇಗೆ ಅವ್ರನ್ನೇ ನಡೆಸಿದಾರೋ ಇವಾಗನೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನೇ ಕೈ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರನ್ನೇ ಹೇಗೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಆ ಅರಣ್ಯ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಆ 40 ಇಯರ್ಸ್ ದೇವರು ನಡೆಸಿದಾರೋ ಈ ಕಮಿಂಗ್ ಜನ್ರೇಷನು, ಪ್ರೆಸೆಂಟ್ ಜನ್ರೇಷನು ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಅದೇ ಥರ ಕೈ ಬಿಡಲ್ಲ, ಅದೇ ಥರ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತ ನಮಗೆ ಈ ಲೆಸನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. ಸೊ ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರು ಮಾಡಿರೋ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪಾಸ್ಟಲ್ಲಿ ಹಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ನಡೆದಿರೋದು ನಾವು ಮರೆಯಬಾರ್ದು. ಮೇಯ್ನ್ ಏನಂದರೆ ನಮಗೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಗುಣ ಅನ್ನೋದು ಇರಬೇಕು. ಅದಿಲ್ಲ ಅಂದರೆ ದೇವರು ಮಾಡಿರೋ ಆ ಹೆಲ್ಪ್ ಅನ್ನೋದು ನಾವು ಬೇಗ ಮರ್ತೋಗ್ತೀವಿ. ಸೊ ಆ ಗುಣ ಇದ್ದರೆ ನಮಗೆ ನಾವು ರೆಡಿ ಆಗ್ತೀವಿ, ಏನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನೆ ನಾನು ಇದು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಸೊ ಆ ತಪ್ಪು ನಾನು ಇವತ್ತು ಮಾಡಬಾರ್ದು, ಸೊ ಇವತ್ತು ನಾನು ಕರೆಕ್ಷನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಥರ ನಡಿಬೇಕಂತ ರೆಡಿ ಆಗ್ತೀವಿ ನಾವು. ஸோ இந்த லெசனில் வந்து டியூஸ்டே லெசனில் வந்து ஒரு முக்கியமான வேர்டு வந்து ரிமெம்பரிங். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை ரிமெம்பர் பண்ணலன்னா நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். ஸோ ஐ வாஸ் லிஸ்னிங் டு ஒரு சாபத் ஸ்கூல் லெசன் ஸ்டடி ஐ வாஸ் லிஸ்னிங். இட் சேஸ் ரிமெம்பரிங் திஸ் past helps us in obedience. Remembering always leads to action, which supports the remembrance. If you do not obey what you hear, it means you didn't hear. So ipo nama vande, if you want to remember something, you want to remember what your our forefathers went through, avanga history, we want to remember them, and whatever difficulties they went through, avanga senja tappala nama seiya kudadana, there should be some action. சும்மா நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணோன்னா there is no point in that. I remember what my forefathers did. I remember what all the Israelites did went through for their journey. அவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்க, கடவுள் சொன்னது அவங்க கேட்கல, they were always murmuring against God. அதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது if there is no action? So there should be remembrance-க்கு attached action இருக்கணும். So remembrance attached to action irundata, then you are only remembering what happened in the past and you are taking action that you will not do the wrong what they did and you will do the right things what they did. So next we go to the Wednesday lesson, the parable of the Lord's wine. So Wednesday lesson வந்து it is mainly Psalms chapter 80. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் Psalms chapter 78ல வந்து it is given about what and all God did for the Israelites, how he brought them out of Egypt. ஆனால் after they came out of Egypt and after some time they turned away from God. So இங்கே Psalms chapter 80ல வந்து Israel is compared to a wine. நம்ம இங்கே பார்க்கலாம் Desire of Agesல வந்து கொடுத்துருக்கு.
So the Jews they used to regard the vine as the most noble of plants and a type that was powerful and a type of all that was powerful, excellent and fruitful. So in Israel it is represented as a vine which God had planted in the promised land. நம்ம Psalms chapter 80 if we see from verse 8 to 11, it is talking about அதை பற்றி தான் பேசுது. God has brought a vine out of Egypt and he cast out the heathen and planted it. And அவங்க எங்கே போனாலும் everybody was talking about Egypt. Egypt was so in the 11th verse பார்க்கலாம், she sent out her boughs unto the sea and her branches unto the river. So Egypt it was very fruitful in the promised land. But enachna later they turned away from God. And Psalms chapter 80 we can see that God's wrath is on the vine because it has turned bad. And Jeremiah, can someone read Jeremiah chapter 2 verse 21? So இங்கே பார்க்கலாம், God he did so much. He took care of the vine very well, but still the vine turned out to be bad. இது we can see even in Isaiah chapter 5 verses 1 to 7. So இங்கே whatever God has done for the vineyard, verse 2 he fenced it, he gathered out the stones, planted it with the choicest vine, built a tower in the midst of it, and he looked that it should bring forth grapes, but it brought forth wild grapes. And verse 4 na vasikre, what could have been done more to my vineyard that I have not done in it? Wherefore when I looked that it should bring forth grapes, brought it forth wild grapes. So after that நம்ம பார்க்கலாம், it says that God he says that he will take away the hedge from it and it shall be trodden down. So இங்கே in the Psalm 80 we can see that it is like a plea. So they're telling God, please return to us and save us into, and the restore into it is given in many places in this psalm. Restore, turn us again, and we can see in verse 3, turn us again O God, and again verse 7 turn us again. Apro verse 14 return we beseech thee, and last verse 19 kuda turn us again O Lord nu kuduthirukku. So they are asking God to save them. Idna Psalms 80 kuduthirukku. And so in the psalm they are asking God to bless them again. If we see Numbers chapter 6 verses 22 to 27 God asks Aaron to bless Israel. The Lord bless thee and keep thee, the Lord make his face shine upon thee and be gracious unto thee ன்னு இருக்கு. ஸோ அதே verse 19 of Psalms 80 they're asking God to cause his face to shine and so that they can be saved ன்ட்டு. So நம்ம three things we can learn from this is, how can revival happen? How can we ask God to restore us, and when will that happen? True eppo ad nadakunna, the first point is when we recognize our need. So Israelites when they recognized that they badly needed God in their life, that is when they repented truly. இங்கே 6th verse பார்க்கலாம், thou makest us a strife unto our neighbors and our enemies laugh among themselves. So they were very fruitful, but when they turned away from God, everyone started laughing at them. That is when they recognized that they need God in their life. And then another point, when does true revival happen is when we ask God for it through earnest prayer. So when we ask God, God will help us. God is gracious, and
God will help us so that we can come back to Him. Jeremiah chapter 24 verse 7. So here we see when we return to God with our whole heart, God will give us a heart to know Him, and then God will accept us as His people. So in the lesson ku vandu last ஒரு quote வாசிக்கிறேன். It is from Fundamentals of Christian Education. So inge it is given, how shall you make your calling and election sure? What is the way of salvation? Jesus என்ன சொல்கிறாங்கன்னா, I am the way, the truth and the life. So however sinful, however guilty we are, we are called and we are chosen. Just like how the Israelites, how many times they went away from God, they were the chosen ones of God. Not one will be forced against his will to come to Jesus Christ. The majesty of heaven, the only begotten Son of the true and living God, opened the way for you to come to Him by giving His life as a sacrifice on Calvary's cross. And the last line was really nice. The blood of Jesus is a never-failing passport by which all your petitions may find access to the throne of God. So when we go to God, it's like a never-failing passport for us, and through this we can go to heaven. So this was Wednesday's lesson. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு விதமாக கடவுளை துதிக்கிறதில் மத்தியிலும் அவரை ஹிஸ்ட்ரியை ஞாபகப்படுத்துறதுமா நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வியாழக்கிழமை பாடத்தில் என்னென்னா, வரலாற்றில் கர்த்தருடைய மேலாதிக்கம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் நாம் முக்கியமாக 135 சங்கீதத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 6th and 7th verse, 8th and 9th verseலாம் என்ன இந்த வசனம் சொல்லுதுன்னா, நம்ம படைத்த ஆண்டவரை, நம்ம சிருஷ்டித்த ஆண்டவரை நம்ம துதிக்கணும்னும், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய போரில் ஈடுபட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் கடவுள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாங்க, நிறைய இடத்துல அவங்கள மீட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக நம்ம அவங்கள துதிக்கணும், கடவுளை நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சரி, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வேர்ஸ் நான் ஃபஸ்ட்டு நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எகிப்திலேருந்து அவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க. யார் கூட்டிகிட்டு வந்தா? கடவுள் தான் கூட்டிகிட்டு வந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ மகத்தான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிச்சு. என்னென்னா, நம்மளை படைத்த ஆண்டவருடைய வாய்ஸை அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிதா? இல்லை. அவங்க அந்த அப்போது எவ்வளோ கடவுள் அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு பத்திரமா பாதுகாத்திருப்பாங்க. ஒரு சோசன் ஜென்ரேஷனாக அவங்கள வச்சுருக்குறாங்க. எந்த லெவலில் இஸ்ரேல் ஜனங்களை வச்சுருக்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அவருடைய வாய்ஸை கேட்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவர் தான் அவங்கள லீட் பண்ணது. ஒரு ராஜாவாக, ஒரு கிங்காக கடவுள் தான் இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ணது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வணங்கா களத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மீனிங் இங்கே தான் இருக்குது. என்னென்னா, அவங்க டோட்டலாக கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வி டோன்ட் வாண்ட் தட் கிங் அப்படி ரிஜெக்ட்ன்ற வேர்ட் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில். ஸோ ரிஜெக்ட் நீ சாமுவேல் கிட்ட கடவுள் சொல்கிறாங்க, நீ மக்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேளு,
அவங்க சொல்கிற எதையும் தள்ளாத, அவங்க வந்து நீ சொல்கிறத கேட்கலன்றது இல்லை, அவங்க என் பேச்சு தான் நான் வேணான்னு அவங்க சொல்லி என்ன தான் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு கடவுள் வந்து ஒரு மக்கள்கிட்ட இவ்வளோ காரியங்களும் செஞ்சுட்டு சில விஷயங்களை எதிர்பார்ப்பார், ஒரு அன்பை எதிர்பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த ஒரு தகப்பனா அந்த இடத்துல இல்லைப்பா நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேளு, என்ன தான் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், அவர் ராஜாவாக இருந்து எல்லா காரியங்களும் அவர் நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் எங்களுக்கு வந்து கடவுள் ராஜாவை வேணாம், எங்களுக்கு வேறு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கடவுள் நம்ம எடுத்துக்குவோமே, நம்ம எந்த இடத்துல கடவுளை வச்சுருக்குறோம்? ஸோ இதில் வந்து ஐடல் வர்ஷிப் சொல்லுவோம் இல்லையா? ஐடல் வர்ஷிப்னா என்ன? ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அதை வந்து முன்னாடி நிறுத்தி நம்மளை வணங்குறது மட்டும்தானா? இல்லை. எப்போ நம்ம முன்னாடி கடவுளை வேணான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இன்னொரு விஷயத்த நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ, இன்னொரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறோமோ, அதுவும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு விக்கிரகமாக தான் இருக்குது, ஒரு ஐடல் வர்ஷிப்பாக தான் இருக்குது. அது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பண்ணாங்க, நம்மளும் பண்ணணுமா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வரலாற்றுலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அதை பண்ணக்கூடாது. நம்ம கடவுளை முன்னிறுத்தி அவரை விட ஒரு அதிகமான ஒரு விஷயத்தை நான் நம்புகிறோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். நம்ம வந்து நம்ம யார் ஒரு பர்சனை நம்புகிறோம்? நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்ம ஸ்பௌஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கடவுளை மீறி அவங்க ஒன்றுமே கிடையாது. நம்ம அவங்க மூலியமாக வந்தோம், நமக்கு இந்த வேர்ல்ட்லி லைஃப்பில் கொடுத்த ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ். பட் நம்ம வந்து யாரை நம்புகிறோம், நம்மளை ஹோல் ஹார்ட்டடாக நம்ம யாரை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஐடல் வர்ஷிப்பை நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் அதுதான். நம்மளுடைய அன்பை ஃபுல்லாக நம்ம கடவுளுக்காக ஒப்பு கொடுப்போம், நம்ம வாழ்க்கையும் கடவுளுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து நம்ம இந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம படித்தோம். ஸோ ஐ ஆல்சோ அகெயின் ஐ வாண்ட் டு டெல் யூ, ரிமைண்ட் யூ தட் பி கான்ஷியஸ். நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு ஒரு கான்ஷியஸோடு இருங்க. இப்போ இதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் திஸ் ஃப்ரைடே. இதில் வந்து த psalmist skillfully presents the truth that even the people's disloyalty cannot prevent God from keeping faith to his people and fulfilling his promises. However, the unrepentant individuals and groups were excluded from the covenantal blessings, and their infamous end serves as a lasting warning of how life without or opposed to God destroys people. So வந்து கடவுள் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. யூ கம் டு மீ, திருந்துங்க, நீங்கள் செய்யுங்க, எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யுங்கன்னு திருந்துங்கன்னு கடவுள் சொல்லிகிட்டே தான் இருக்கார். டேன்லின் சொன்ன மாதிரி கடவுள் காட் இஸ் ஆஸ்கிங் வாட் மோர் யூ வாண்ட் மீ டு டூ. இன்னும் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு, நீங்கள்லாம் திருந்து என்கிட்ட வர்றதுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்னு காட் இஸ் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். ஸோ அந்த வந்து நம்ம கொஸ்டினை வந்து ஒரு கொஸ்டினாக விடாமல், கடவுளை நீங்கள் இவ்வளோ செஞ்சீங்கல்ல, நான் வந்து ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ, நான் வந்து உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்ம நிற்கணும். காட் இஸ் டெல்லிங், நான் வந்து உங்களை எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுவேன். It does not mean that கடவுள் வந்து forever he is going to do that. One day God will not be able to do it. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங். கடவுள் வந்து ஒரு டைம் இருக்கும், நமக்கு வந்து he will not be able to push us. He will be in a position where he has to make a judgment. அப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எங்கே இருக்க போகுது, நம்ம படித்த லெசன்ஸ் எல்லாம் எங்கே இருக்க போகுது? கடவுள் நம்மள்கிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சினாரே, அப்போ நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருப்போமா, ஐயோ நான் ரிசன் பண்ணியிருக்கணும், ஐ ஷுட் ஹவ் டன் திஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட், டூ லேட். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து காட் இஸ் ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல். கடவுள் வந்து எப்பவும் உண்மை உள்ளவர் தான். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வார். ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிச்சிருக்கோம், தேர் ஆர் சோ மெனி பீப்புள் கடவுள் சொன்னதை வந்து அவங்க கேட்கல. தே டிட் நாட் என்டர் இன் டு த ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட் இருக்குது, ஹெவன். அதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறதுக்கு நம்ம என்னத்தை வந்து வாட் இஸ் ஸ்டாப்பிங் அஸ், நம்ம அங்கே உள்ளே போகாதபடி என்ன நம்மளை ஸ்டாப் பண்ணுது? ஸோ நம்ம அதை வந்து யோசித்து பார்ப்போம். லெட் அஸ் டேர்ன் அவே ஃப்ரம் ஆல் தட். டைம் இஸ் நாட், ரொம்ப நாளெல்லாம் இழுத்துட்டே இருக்க வேண்டாம். வி டோன்ட் நோ, டுடே ஐ எம் ஹியர், டுமாரோ ஐ ஓன்ட் பி தேர். ஸோ லெட்ஸ் திங்க், திஸ் இஸ் மை லாஸ்ட் டே, கடவுள் இன்னைக்கு வந்துடுவார், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். லெட்ஸ் கோ க்ளோசர் டு காட். நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து லெசன்ஸை படித்து
ரிமெம்பர் பண்ணி அதை வந்து ஆக்ஷனில் வச்சுக்குவோம். ஒரு ஹிஸ்ட்ரியில் சும்மா படித்தோன்ற மாதிரி இல்லாமல் அந்த ரிமெம்பரன்ஸ் பண்ணதை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியை ஞாபகப்படுத்திட்டு அதுலேருந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோன்னு பார்ப்போம். இஸ் தேர் சம்திங், யாராவது நம்ம முக்கியமான பாயிண்ட் நாங்கள் யாராவது மிஸ் பண்ணால் யாராவது எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் எனிதிங்? ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தது நம்ம ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஹிஸ்ட்ரியை வந்து யார் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் யோசித்தேன், இப்போ நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், யாருக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மறுபடியுமாக பாபிலோனில் வந்து அடிமைகளாக போனாங்க, ஸ்லேவ்ஸாக போனாங்க. ஸோ அந்த டைமில் டேனியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் கடவுளுக்காக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், விக்கிரகங்களை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துனாங்கப்பா, இந்த மாதிரி நம்ம கடவுளை வழி நடத்தி நம்மளை பத்திரமா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆணி வேர் இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இன்னொரு பிளேஸில் போய் நிற்க முடியாது. ஸோ டேனியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுவேல் எடுத்துக்கோமே, சின்ன குழந்த, அந்த பால் மறந்த உடனே வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த குழந்தையும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கடவுளுக்குள்ளே ஃபெய்த்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக நிற்கணுனாலும் அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுள் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து சொல்லி கொடுத்து அது வந்து அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழும்போது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அது வந்து எக்ஸாம்பிள், நம்ம சாமுவேலும் சரி டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எக்ஸாம்பிளாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுப்போம், நம்ம கற்றுக்குவோம், நம்ம வரலாற்று பெற்றோர்களிருந்து நம்ம கற்றுக்குவோம், நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ. So before we close the lesson, I'll ask Mrs. Mary Martin to lead us in prayer. ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕೆಂದು ಇಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಿನ್ನ ದಯೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಇರಲಿ, ಆಶೀರ್ವದಿಸಿ ಮಂಗಳ ಮಾಡು. ಪಾಠವನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಆಶೀರ್ವದಿಸು, ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಕೇಳಿದಂಥ ನಾವುಗಳು ಕೂಡ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಿ ನಿನ್ನನ್ನೇ ಕೊಂಡಾಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿ ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಅವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಬರಬೇಕೆಂದು ನಮ್ಮ ಪ್ರಭು ರಕ್ಷಕನೂ ಆದ ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಆಮೇನ್.